புதினா சட்னி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில இட்லிக்கு சூப்பரா இருக்கும், சுட சுட சாதத்துக்கும் சூப்பரா இருக்குங்க. வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், புளி சாதத்துக்கு தொட்டுக்கவும் செய்யலாங்க. நான் கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவை புதினா சட்னி செஞ்சிருவேன். ஒரு கட்டு புதினா நல்லா இலைகளை மட்டும் எடுத்துட்டு 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தண்ணி வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ட்ரை வாணலியில ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து, பருப்பு உளுந்து கூட நீங்க சேர்த்துக்கலாம். சிம்ல வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க, பிரவுன் ஆகுற வரைக்கும். இப்ப இந்த வறுப்பட்ட பருப்பை மிக்சி ஜார்லயே சேர்த்துக்கலாங்க, அது அப்படியே ஆறட்டும். இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டு புதினாக்கான அளவு. அதே வானலியில ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு சும்மா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு, பெரிய பெரிய பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 அல்லது 6 வரமிளகா கூட கொஞ்சம் புளி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்ப இது பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்க ஃபேமிலியில 2 நேரத்துக்கு சரியா இருக்கும். காலையில இட்லிக்கும் மத்தியான சாதத்துக்கும் சரியா இருக்குங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா நல்லா தண்ணி வடிச்சு வச்சுக்கோங்க, கழுவி தண்ணி வடிச்சு வச்சுக்கோங்க. அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிம்ல வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரே நிமிஷத்துல பாத்தீங்கன்னா டக்குன்னு வத்திரும். வத்தினா போதும், ரொம்ப சுருண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. கூட 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். தேங்காய் துருவலா இருந்தாலும் நீங்க இதே அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க அந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதோடவே நம்ம வதக்கி வச்சிருக்க பொருள் எல்லாம் சேர்த்துட்டு முதல்ல ட்ரையா மிக்சியில போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம். இது புதினா துவையல் சாதத்துக்கும் சேர்த்து பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியா தான் நான் வச்சிருக்கேன். இது நான் எப்பவுமே தாளிக்க மாட்டேன். நீங்க தாளிக்கிறதா இருந்தா ஒரே ஸ்பூன் எண்ணெயில கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள் தாளிச்சு கொட்டிக்கோங்க. சுட சுட சாதத்துல ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி இந்த புதினா துவையிலும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. தொட்டுக்கிறதுக்கு கூட ஒண்ணு வேண்டாங்க, அவ்வளவு அமிர்தமா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த துவையலோட சாதம் சாப்பிடுறதுக்கு. நீங்க வேற என்ன மெத்தட்ல புதினா சட்னி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் செய்யற மெத்தடு நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.